Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இது என்ன கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாயிருக்கா திமுக? காங்கிரஸ்க்கு திமுக விட்டா வேற வழியே இல்லை. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். கார்த்தி சிதம்பரத்துக்கு பெருசா இருக்கணும், நம்ம முக்கிய பொறுப்புல இருக்கணும். அடுத்த முறை நான் இடம்னா சிவகங்கையில் டிஎம்கே காரங்க வேலை செய்ய முடியும். எப்போ பார்த்தாலும் நீங்க திமுக முதுகுல ஏறி சவாரி பண்றீங்க. இந்த முதுகுல சவாரி செஞ்சுட்டு அவர் அதை பேசுறாரு பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஈவி கேஸ் கொஞ்சம் உண்மையை அதிகமாக பேசக்கூடிய அரசியல் தலைவர். காங்கிரஸுக்கு கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் உண்மையை பேசுகிறவங்க உள்ளே இருப்பாங்க. துரைமுருகன்லேருந்து டிஆர் பாலுலேருந்து ஜெகத் ரட்சகன்லேருந்து என்ன தலைவர் அவங்களுக்கு போய் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு அறிவாலயத்தில் பேசினது தானே. இல்லை நீங்கள் 40 நின்னா ஜெயிச்சிருவீங்களா? நீங்களே இவ்வளோ பேசும்போது அந்த சீட்டை கொடுத்த நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்க பேசுகிறோம். சில அறிவாலயத்துக்கு தான் போய் நிற்கணும் சீட்டு கேட்டு. சீட்டு பேரத்தில் அவங்க அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்க கேட்பாங்க, அவங்க அப்படியே அள்ளி கொடுக்குறவங்க நிறைய கொடுத்துருவாங்க. தெலுங்கானால காங்கிரஸே ஆட்சி இருக்கு, ஆனால் அந்த மாநிலத்திலேயே காங்கிரஸ் நின்ன சீட்டு பூரா ஜெயிக்கல. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்திருக்கு. கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களை யார் அமைதியாக இருக்க சொல்லுங்க? கரண்ட் பில்லு ஏற்றிருக்கிறாங்க. ஐயா கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணாரு? இல்லை என்ன பண்ண போகிறாரு? சொந்த கட்சிக்காரங்களோட முழு ஆதரவே நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் வரும்போது துப்பாக்கி எல்லாம் எடுத்துன்னு வந்தார். எல்லாரும் சுடுறோம் பாரு, இப்போ என்ன பண்ணுறோம் பாரு, கேள்வி கணக்கெல்லாம். என்ன பிரச்சனைனா கூட்டணியில் இருந்தவங்களே சுட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கார்த்தி சிதம்பரம் இதே மாதிரி பண்ணாருன்னா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்க்குள்ள ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம் ஒரு கருத்து சொல்கிறாரு, நாங்கள் 2026 காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதிராக EVKS இளங்கோவன் நீ யார் இதை பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இதை பேசுகிறீங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே அப்படின்னு EVKS இளங்கோவன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இது என்ன கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாயிருக்கா திமுக கூட்டணி? இது கூட்டணிக்கு இல்லை, எந்த சலசலப்பும் வராதுங்க. திமுகவுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் விட்டால் வேறு வழி இல்லை, காங்கிரஸுக்கு திமுக விட்டால் வேறு வழியே இல்லை. அங்கே குரில், இங்கே நெடில், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 2026 இந்த கூட்டணி மாறுற கணக்கெலாம் நடக்காது. காரணம் என்னென்னா, ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நட்பு பாராட்டுறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனையே கிடையாது. இது ஐயா கார்த்தி சிதம்பரத்துக்கு தமிழக காங்கிரஸ் இன்னும் பெருசாக இருக்கணும், அதில் நம்ம முக்கிய பொறுப்பில் இருக்கணும், காங்கிரஸ் கட்சி எழுச்சியாக இருக்கணுன்றது அவரோட ஆசை. அதில் தப்பு இல்லை. ஒரு இளைஞர் ஒரு கட்சி, அவர் இளைஞரில் அவரே இப்போது வயதாகிவிட்டது. அப்போ அவர் காங்கிரஸ் கட்சி நல்லா வரணும், காமராஜர் ஆட்சி திருப்பி வராதான்னு கேட்குறது அது தன்மை நியாயமானது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்கு உண்டான அரசியல் வேலைகளை செய்யாமல் அதை வெளிப்படையாக கருத்துக்களாக சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போது EVKSக்கு வருவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, EVKS கொஞ்சம் உண்மையை அதிகமாக பேசக்கூடிய அரசியல் தலைவர். அவருக்கு அந்த ஒரு மனசில் பட்டதை பேசினார். அது பாரம்பரியம். அப்படி சம்பத்தாகட்டும் இல்லை ஐயா பெரிய அந்த பூர்வீகம், அந்த பரம்பரையோட பூர்வீகம் இருக்குல்ல, அவங்களுக்கு உள்ளொன்று வெளியொன்று பேசலாம் தெரியாது, பேசிடுவார். சொல்லின் செல்வரோட குடும்பம் வாரிசு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜெயிச்சுட்டு இப்படி பேசுகிறியப்பா, அன்றைக்கி திமுக காரர்கள் கூட இல்லை, திமுக கட்சிக்காரர்கள் வேலை செய்யலைன்னா நம்ம இத்தனை இடம் ஜெயிச்சிருப்போமா, நம்ம நிறைய இடத்துல தோற்றுருக்கோமே, நிறைய மாநிலத்தில். கர்நாடகத்தில் காங்கிரஸே ஆட்சியில் இருக்குது, கர்நாடகத்தில் வண்டி இல்லை, தெலுங்கானாவில் காங்கிரஸே ஆட்சி இருக்குது, ஆனால் அந்த மாநிலத்திலேயே காங்கிரஸ் நின்ன சீட்டு பூரா ஜெயிக்கலை. இதுதான் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி செய்கிற மாநிலத்தில் அவங்களோட சக்தி. இப்போது ஆட்சி இல்லாத மாநிலம் கூட்டணியே ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி இன்னும் இங்கே முதலமைச்சர் காங்கிரஸில் இருக்காரா? இல்லை நீங்கள் 40 நின்னா ஜெயிச்சிருவீங்களா? அப்போது நடைமுறையில் எது சாத்தியம்? நடைமுறையில் நம்ம வாக்கு விகிதாச்சாரம் என்ன? மக்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை எங்கே வச்சுருக்காங்க?
இப்போ ஆனால் திமுக கார் மாதிரி ஈவிகே இளங்கோவன் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் திமுக வைக்கப்படுது. காரர் மாதிரி பேசுறாரு, நீங்க நன்றியோட பேசுறாருன்னு கூட பார்க்கலாம்ல. காங்கிரஸுக்கு கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்றாரு. சம்டைம்ஸ் உண்மையை பேசுறவங்க உள்ளே இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை இதை விட கம்மியான சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்துருக்கணும், கொடுத்த சீட்டே அதிகங்கிறாரு. ஆமாம், அதாவதுங்க அவர் பேசுகிற கருத்து வந்துட்டு கொஞ்சம் காங்கிரஸ்காரர்களுக்கு கோவம் வராமல் இருக்கும். பட் யதார்த்தமான உண்மை அதானே இருக்குது. துரைமுருகன்லேருந்து டிஆர் பாலுலேருந்து ஜெகத் ரட்சகன்லேருந்து என்ன தலைவர் அவங்களுக்கு போய் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு அறிவாலயத்தில் பேசினது தானே, எதுக்கு அவங்களுக்கு இல்லை மேலே கேட்குறாங்க. அப்போது திமுக வந்து பாராளுமன்ற சீட்டில் கொடுத்தது வந்து சீட்டு கிடையாது, எம்பியே கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? காங்கிரஸ் கட்சி. 10 சீட்டு கொடுத்தா 10 எம்பி. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த கட்சியினுடைய தன்மை தெரிந்து கூட்டணியில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று, நன்றி மறவாமல் பேசுகிறார் ஈவிகேஎஸ். இன்னொன்று, அவருமே இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சார். அதற்குமே அவர் சொன்னார் திமுக காரர்கள் உழைத்தார்கள். அதாவது எதிர்பாராத விஷயமா ஒரு துரதிருஷ்டவசமாக அவரோட மகன் காலமாயிட்டார், அந்த இடைத்தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு சீட்டு வேணான்றார். எந்த ஒரு அப்பாவுக்குமே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலை வந்தது. இல்லை நீங்கள் நின்னா தான் சரியாக வரும்னு சொல்லி நின்று திமுக காரங்க தான். ஏன்னா அவர் அந்த ஈம காரியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு யோசிப்பாருங்க. ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை இழந்து விட்டு ஒரு மகனை இழந்து விட்டு அது எந்த மனநிலையில் இருப்பாங்க. அப்போ போய் தேர்தலை சந்திக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு சுற்றி இருந்து திமுக காரங்க அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அது உழைப்பை விட மக்களோட அனுதாபம் ஒரு முக்கிய காரணம். இதன் அடிப்படையில் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸும் அதிக இடத்துல ஜெயிக்குது. அப்போது ஒரு விஷயம், அந்த நன்றியை அவர் நினைவு கூறுறாரு. ஒன்று. இரண்டாவது, கூட்டணி தர்மம் என்பது இதாகிடக்கூடாது, மிஸ்பேலன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். கூட்டணிங்கிறதே கிவ் அண்ட் டேக் தானே. அதில் வந்து நம்ம ஃபார்முலா தேங்க் பண்ணுறது வேற, நன்றியோடு இருக்கிறதுங்கிறது அப்படி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தில் ரைட்டுங்களா, அதிகமான செய்தித்தாளில் அதிகமான விமர்சனம், அதிகமான போராட்ட விஷயங்கள், அதிகமாக கவன ஈர்ப்பு யார் பண்ணியிருக்கா? வெளிப்படையாக பேசுவோம். அண்ணாமலையா இல்லையா? அதனால் ஓட்டு வருது ஓட்டு வரலை அது அப்புறம் பண்ணுறாரா இல்லையா? கார்த்தி சிதம்பரம் ஏன் அதெல்லாம் பண்ணல? பிஜேபி தானே மத்தியில் இருக்குது. சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரா? பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்கிறாரா? நீ பேனாவை வச்சுப்பார் கடலில், நான் அதை எடுத்து போடுறேன்னா இல்லையான்ற மாதிரி ஆவேசமாக பேசுகிறாரு. ரைட்டா? யார் எதிர்த்து? திமுகவை எதிர்த்து. அந்த மாதிரி நீங்கள் பேச முடியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி பேசினா என்ன ஆகுன்றது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அப்போ அரசியல் பேசாமல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசி கட்சியை பலப்படுத்திட்டு கட்சிக்காரர்களை பலப்படுத்தி விட்டு அதுக்கப்புறமா அந்த பேச்சு நீங்கள் பேசினீங்கன்னா அது முறை, அது கரெக்டு. இங்கே இதுவுமே பண்ணலை. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டெல்லாம் படிக்கல சொல்கிறாரு கார்த்தி சிதம்பரம். நம்ம வந்து இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு வந்து நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம வந்து அமைதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களை யார் அமைதியாக இருக்க சொன்னது? ஏன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் இறங்கி போராடினாங்கல்ல. திருமாவளவன் பிரச்சனை பண்ணாரு, செல்வ பெருந்தகை பிரச்சனை பண்ணாரு, திமுகவுக்கு விமர்சனத்தை உண்டாக்கி விட்டாங்க, திமுகவுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. உண்மைதான், ரைட்டு. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா உங்களை யார் கைப்பிடிச்சிக்கிட்டா? நெல்லையில் மாவட்ட தலைவர் அப்போ ஐயா கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணாரு? நீதி வேண்டும், நீதி வேண்டும், விசாரணை வேணும், இது வந்து எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, இனி வரலாம் அந்த கேஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கலாம், இல்லை ஒரு அமைதி பூரணி பண்ணியிருக்கலாம், இல்லை அங்கே போய் அந்த ஊர்லேயே வந்து உண்ணாவிரதம் இருந்துக்கலாம். கட்சி அதுக்கு ரியாக்ட் பண்ணலங்கிறது தானே அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஃபஸ்ட்டு கேள்வி வருது இல்லைங்களா? சரிங்க, நீங்கள் வந்து மேலே இருந்துக்கிட்டு பண்ணுற அரசியல் பண்ணுறம்போது இந்த மாதிரி வார்த்தைகளில் பேசிட்டு அது ஒரு சர்ச்சையாக்கிட்டு அந்த அரசியல் வேறு. நான் பேசுகிறது கல அரசியல். இது ஐயா கார்த்தி சிதம்பரத்தை வச்சு வந்து கேட்குறதில்ல. நீங்கள் அழகிரி இருந்தார் ஐயா, கேஎஸ் அழகிரி. கட்சி எவ்வளோ மோசமாக போச்சு தெரியுங்களா? அவர் பீரியடில் ஒரு கட்சினா ஒரு நீரோட்டம் இருக்கணும். எப்போ, அதாவது கார்த்தி சிதம்பரம் சொல்கிறதுலே உண்மைகள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் திமுக முதுகில் ஏறி சவாரி பண்ணுறீங்க, இது வேணான்றதை தான் அவர் சொல்கிறார். என்னோட பிரச்சனை என்னென்னா, இந்த முதுகில் சவாரி செஞ்சுட்டு அவர் அதை பேசுகிறாரு பாருங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லாரும் பண்ண தான் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அதாவது நான் என்ன சொல்லுவேன், திமுக வந்து கூட்டணி கட்சி ரைட்டு, அதோடு முடிச்சுட்டு திமுக ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணாமல் போராட்டம் பண்ணணும், மக்கள் கூட நிற்கணும். கரண்ட் பில்லு ஏற்றிருக்கிறாங்க. ஐயா கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணார்? இல்லை என்ன பண்ண போகிறாரு? கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஜனங்க கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ண போகிறாரு? ஈவிகேஎஸ் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அவர் டிஎம்கே பி டீம் மாதிரி தான் இருக்குது அவர் பேச்சுவார்த்தைலாம். நன்றின்னு வச்சுக்கலாம், இல்லை கட்சிக்காரர் மாதிரி திமுக கட்சிக்காரர் செய்யணும்னு ஒரு கட்சியில் ஒரு அழைப்பு விடுறாரு, உடனே ஈவிகேஎஸ் வந்து இப்படி பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் மேலெல்லாம் பேசுகிறீங்க? கீழே இருந்து ஆரம்பிங்க, சிவகங்கையிலேருந்து ஆரம்பிங்க. அடுத்து வந்து அதெல்லாம் தேர்தல் வரும்,
இல்லைங்களா? அப்போ அதுக்கு உண்டான வியூகங்கள், அதுக்கு உண்டான வேலைகள் அதெல்லாம் செய்யணும். நீங்கள் அவருக்கு வந்துங்க ஐயா வந்து என்னென்னா, தமிழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி எழுச்சியாக வரணுன்றது அவரோட ஆசை. அதில் நியாயம் இருக்குது. அதில் வந்து அது எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. அடிப்படை கட்டமைப்பில் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. எங்கள் பேச்சாளர்கள் எங்கே? காங்கிரஸ் கட்சி பேச்சாளர்கள் எங்கே? ஐடி விங் வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேலை செய்யுது. எஃபிஷியண்ட்டாக இருக்கா? பேச்சாளர்களை நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களா? பேச்சாளர்களை பேச சொல்லி நீங்கள் எங்கன்னா அனுப்புகிறீங்களா? கடந்த காலத்தில் ஒரு கடிதம் எழுதுவாங்க காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவன், அது லெட்ரு போகும். ஐயா ஞானதேசிக்குன்னு இருந்த வரலாம் அது போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசு பீரியடில் எல்லாம் அது லெட்ரு போன மாதிரி ஞாபகம் இல்லை. இங்கே எப்பேற்பட்ட பேச்சாளர்கள்லாம் இருந்த கட்சிங்க அது. நெல்லைக்கண்ணன் அவரோட தமிழுக்கோ இல்லை அவரோட காமராஜரோட அந்த பாசத்துக்கோ ஈடு இணையாகுமா இந்த கருத்து, இந்த இந்த உட்கட்சி பிரச்சனையெல்லாம்? நீங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை கூட சரியாக பண்ணலை. அது பண்ணியிருந்தா அப்போது நீங்கள் வந்துட்டு இல்லை ஐயா EVKS தப்பாக சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே அதிகமான வாக்கு இருக்குது, ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எடுபடுது அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். அன்றைக்கெல்லாம் பேசலையா? உங்களுக்கு சிதம்பரம் சீட்டு கொடுக்கவே கூடாதுன்னு கூட இந்த காங்கிரஸ்காரங்களாம் பிரச்சனை பண்ணாங்க. சொந்த கட்சிக்காரங்களோட முழு ஆதரவே நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பீங்க? என்னோட கேள்வி அதான். அவர் நிறையா சுய விமர்சன பார்வையோட தான் அணுகிறாரு. இப்போ இளைஞர்களே அவர் கட்சியில் காங்கிரஸில் வந்து சேர்றது இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு. குடும்ப வாரிசு அரசியல் பண்ணால் எப்படி இளைஞர்கள் வந்து சேருவாங்க? ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து நேஷனல் லெவலில் கிடைச்சிருக்கு. அந்த அட்டென்ஷன் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்குன்னு தான். இதனுடைய எண்ட் ரிசல்ட் காங்கிரஸுக்கு ஏன் கன்வெர்ட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இது எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம். அண்ணாமலை அவர்கள் வரும்போது துப்பாக்கி எல்லாம் எடுத்துன்னு வந்தார். எல்லாரையும் சுடுறோம் பாரு, இப்போ என்ன பண்ணுறோம் பாரு, என் கேள்வி கணக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா கூட்டணியில் இருந்தவங்களே சுட்ட ஆரம்பிச்சிட்டார். எதிரி யாருன்னு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள், அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, அறிஞர் அண்ணா பற்றி தெரியாதா அப்படி இப்படின்னு சுட ஆரம்பித்தோன்னே சேம் சைடு கோல். நீங்கள் சேம் சைடு கோல் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டத்தில் தோற்று போயிடுவீங்க. அப்படி போய் தான் இன்றைக்கி பிஜேபி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போது இவரோட நோக்கம் கரெக்டு, இவரோட புத்தி கூர்மை கரெக்டு. அதாவதுங்க கார்த்தி சிதம்பரம் அவருக்கு வந்து அந்த அரசியல் பார்வை, புரிதல், புத்தி கூர்மையெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன். அரசியல் நல்லா தெரியும், புரியுதுங்களா? பட் அங்கே என்ன பிரச்சனைனா எதை வெளிப்படையாக பேசணும், எதை வெளிப்படையாக பேசக்கூடாதுன்னு இருக்குது. அவருக்கு இருக்கிற அந்த ஆசைகள் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணுன்றது தான். அது நியாயமான ஆசை. ஆனால் அதை நீங்கள் வந்து வெளிப்படையாக இப்படி பேசி அதனால் ஒரு சர்ச்சை வருது. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் உண்மைதான். என்ன உண்மை? அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளி, ஜெயிலில் தண்டிக்கப்பட்டவர். அந்த உண்மையை கூட்டணி வச்சுக்கிட்டு சொல்லலாமா? ஏன்னா உங்கள் பார்வையில் அந்த அம்மா குற்றவாளி, மக்கள் பார்வையில் குற்றவாளி, ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க. ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அதை பேசுவோம், அம்மா இதே தெய்வத்தை எது பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்கன்னா வர ஓட்டு போயிடும். இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கூட்டணி விமர்சனமோ திரு சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் இதே மாதிரி பண்ணாருன்னா இது ரெண்டோட ரிசல்ட் வந்து மைனஸ். அடுத்த முறை என்ன ஆகிடும்னா சிவகங்கையில் டிஎம்கேக்காரங்க வேலை செய்ய முடியுவாங்க. இப்போ நேஷனல் லெவலில் ராகுல் காந்தி கிடைச்ச அட்டென்ஷன் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இளைஞர்கள் போய் சேர்றதுக்கான வழி, அது பிளாட்ஃபார்மாக இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? நீங்களாம் தான் காரணம். KS அழகிரி, ஐயா செல்வ பெருந்தகை, இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து வந்திருக்கிறார். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானிய ஆள், ஒரு பெரிய வசதி இருக்காது, ஊழலை எதிர்த்து பேசக்கூடியவங்க, அதிகார மையத்தை கேள்வி கேட்குறவங்க, மக்கள் கூட இருக்கிறவங்க, இதுதான் காங்கிரஸோட DNA. நீங்கள் காமராஜர் ஐயா எடுத்துக்கோங்க, கக்கன் ஐயா எடுத்துக்கோங்க, அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. யாருமே வந்து பொருளாதாரத்தை முன்மொழிந்து இல்லை. இன்றைக்கி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எம்எல்ஏஸு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பஸ்ஸில் போகக்கூடிய ஒரே காங்கிரஸ் தலைவர்னா அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வண்டி தான். அவர் தான் பஸ்ஸில், அரசாங்க பஸ்ஸில் போயிடுவார். அப்படி நீங்கள் திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி போயிட்டு வருவார். கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்க்கலாம், அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்துக்கிற முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்ஜினியரிங் காலேஜ் என்ன, மெடிக்கல் காலேஜ் என்ன, இண்டஸ்ட்ரீஸ் என்ன, ஃபேக்ட்ரி என்ன, அப்போ எல்லாமே பணக்காரர்கள், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், பணம் இருக்கிறவர்களுக்கு தான் இங்கே சீட்டுன்ற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு. இளைஞர்கள் வரலன்னா எப்படிங்க வருவாங்க? பிஜேபிலையும் இப்படி தான் இருக்குது, அங்கே இளைஞர்கள் போய் சேர்றாங்க. இல்லை பிஜேபியில் இளைஞர்கள் போய் சேர்றதை விட கேஸ் இருக்கிறவங்க நிறைய போய் சேர்றாங்க. இந்த A1 A2லாம் சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி படப்பை குணாக்கு வேண்டப்பட்டவங்க, ஆற்காடு சுரேஷ்க்கு பழக்கமானவங்க, கல்வெட்டு ரவி,
அந்த மாதிரி ஆளுங்க தான் போய் நிறைய பேர் சேர்றாங்க, புரியுதுங்களா? அதனால் அங்கே போய் அதிகமாக இளைஞர் சேர்ந்து தான் எங்கள் அண்ணன் அண்ணாமலையும் கோயம்புத்தூர் எப்படி தோக்குறாரு. அண்ணாமலையும் சொன்னார், கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் வரும், கோயம்புத்தூருக்கு வந்து ஐஐடி வரும், ஐஐஎஃப்டி வரும், ஃபுட் பார்க் வரும், 50 ஈசாவை இறக்குறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் நடந்துச்சா? தோத்தாலும் பண்ணலாம். ஏன்னா ஆட்சியில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஃபுல் பவரில் இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். துட்டு அள்ளி அப்படி கொடுத்தா கோயம்புத்தூர் அப்படியே சிங்கப்பூராக மாற்றலாம். மனசு இருக்குதா செய்யறதுக்கு? அந்த தெம்பு இருக்கா? உண்மையிலே தான் சொன்னீங்களா? உள்ளபூர்வமாக சொன்னீங்களா? அந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி அதனால் பாஜகவில் சொல்கிறது நம்ம அதை எடுத்துக்க வேணாம். ஏங்க இன்றைக்கி தேதியில் வந்து இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து வாங்க கீங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. பணத்தை வண்டியை மையமாக வைத்து அரசியல் நிறைய கட்சி செய்யுது. அதெல்லாம் அப்படி செய்யும்போது எதுக்குங்க இளைஞர் வரணும்? நீங்கள் அந்த பணத்துக்கு தான் அலையிறாங்க. அதை அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறது அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கிறாங்க, இல்லை வேறு எதனா பண்ணி சம்பாதிச்சிக்கிறாங்க. எதுக்கு உங்ககிட்ட வரணும்? பணம் தான் அரசியல்ன்ற மாதிரி இருக்கும்போது இளைஞர்கள்லாம் வரமாட்டாங்க. இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கெலாம் வந்து எல்லாம் மக்கள் கொஞ்சம் புத்திசாலி ஆகிட்டாங்க, அரசியல்வாதிகளோட புத்திசாலி ஆகிட்டான். அதனால் அப்படிலாம் வந்து இளைஞர்களே வாங்கன்னா எதுக்குன்னு கேட்பாங்க, எந்த கட்சி வேணால் கேட்கட்டும். அதனால் அதெல்லாம் அவங்க போகாமல் இருக்கிறது நல்லது தான். இப்போ திமுக அவங்களுடைய தேர்தல் பணியை ஆரம்பித்து ஒருங்கிணைப்பு குழு போட்டுட்டாங்க, அவங்க தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தேர்தலில் 2026 தனியாக போகிறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களா? தனியாக போகிற தயாருன்னு சொல்கிறது மெசேஜ் இல்லை, சும்மா அப்படி லைட்டாக பயமுறுத்தி பார்க்குறேன். ஏன்னா அவங்கெல்லாம் பேசுகிறாங்களா. இப்போ திருமாவளவன் அவர்கள் போராட்டம் அறிவிக்கிறாரு. போராட்டம்னா அந்த இது பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கரண்ட் விலையை ஏற்றினது எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, திரும்ப வாங்கணுன்றாங்க. கார்த்தி சிதம்பரம் ஒரு படி மேலேயே போய் அமைச்சரவையில் பதவி கேட்கணும்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் கொடுத்த சீட்டு கூட்டணியில் இருந்தீங்க, நீங்களே இவ்வளோ பேசும்போது அந்த சீட்டை கொடுத்த நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்க பேசுகிறாங்க. அவ்வளோதான். இவங்க ஒரு கருத்து சொன்னதுக்கு அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. இது இப்படியே போகும். திருப்பி மறுபடியும் வரும்போது எல்லா கட்சியில் அறிவாளத்துக்கு தான் போய் நிற்கணும் சீட்டு கேட்டு. அங்கே போகும்போது அது அப்புறம் சமரசமாக ஆகிட்டு திருப்பி மறுபடியும் இதே கூட்டணி தொடரும். சீட்டு பேரத்தில் அவங்க அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்க கேட்பாங்க, அவங்க அப்படியே அள்ளி கொடுக்குறவங்க நிறைய கொடுத்துருவாங்க. திமுகலாம் வந்து தொண்டர்களுக்கே பெருசாக எதுவும் செய்யறதில்லைன்றது அடிப்படை விமர்சனம் ரொம்ப நாளாக இருக்குது. அதனால தான் அதிமுகன்றது அவ்வளோ உருவாச்சுன்றது பேசி கட்சிக்காரர்களுக்கு எதுவும் சரியாக செய்யறது இல்லைன்றது. அப்படி இருக்கும்போது சொந்த கட்சிக்காரங்களுக்கே செய்யலாம் கூட்டணியில் அப்படின்னு அள்ளி நிறைய கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கோரிக்கையை வைப்பாங்க, இவங்க போராட்டத்தை அறிவிப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதனால் இவங்க பேசுகிறது பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு உதயநிதி பதில் சொல்லிவிட்டார், தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த பேச்சு இப்படியே தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இந்த கோரிக்கையினால ஒரு 5 சீட்டு கூட வரும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டணி மாறாது. கூட்டணி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு பார்க்கும். அது ஏன் மாறாதுன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அதற்கு உண்டான வியூகங்களை இன்னும் ஆரம்பிக்கலை. அது தெரியலையா, இல்லை தெரிஞ்சு கம்முன்னு இருக்கிறாரா, இல்லை மக்களே வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காரா, இல்லை நம்ம தான் 10 எலெக்ஷன் தோற்றுட்டோம் இன்னும் 2 தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அந்த நிலைக்கு போயிட்டாரான்னு தெரில. ஒரு எதிர்கட்சியாக லட்சணமாக அதிமுக இல்லை. அப்படி இருக்கும்போது பிளவுபட்ட அதிமுக இருக்கும்போது திமுகவுக்கு வெற்றி வந்து படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும்போது வந்து கூட்டணி வந்து மாறுன்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி மாறினாலும் மேபி 1-2 சிறிய கட்சிகள் தான் போகும். ஒரு பெரிய சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெயின்போ அலைன்ஸ் மாதிரி இருக்காங்க. இப்போ பாருங்கள், விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு மதிமுக இருக்குது. இப்போ இதுவே வரும் ஒரு 5 கட்சி இருக்குது. இது இல்லாமல் சிறிய கட்சிகள் உதய சூரியனில் நாங்கள் நின்றுக்கிறோன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் அவங்க ஆதரவு நிலைப்பாட்டிலலாம் இருக்கிறாங்க. இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது எல்லாருமேலாம் வந்து அது 1-2 பேர் தான் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். போனால் மேக்ஸிமம் என்ன விசிகா போகலாம், சிபிஐ போகலாம். காங்கிரஸால் போக முடியாது. ஏன்னா மேலே ராகுல் காந்தி தான் எடுக்கிறது முடிவு. அவர் வந்து திமுக விட்டு போக மாட்டோன்ற முடிவில் வந்துடுவார். அப்படி இருக்கும்போது இந்த பேர் தான் மேபி மதிமுக துரை வைகோ அவர்கள் நினைக்கலாம். இப்போ கட்சின்னு பார்த்தாலுமே மொத்தம் 3 கட்சி தான் வந்து முடிவெடுக்கும். 3த்தில் அவங்க எல்லாருமே வந்து அதிமுகவை நம்பி போவாங்களா, அதிமுக இவங்களை ஈர்க்கிறதுக்கு உண்டான யூகங்களை அமைக்குமா அப்படின்றதுலாம் இன்னும் அதை பற்றி பேச்சே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசினதால சீட்டெல்லாம் கூடலாம் கிடைக்கும்லாம் கிடையாது. நன்றி சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.